இந்த விழாவில் வடகிழக்கு மாகாண சட்டத்தரணிகள் அனைவரையும் ஒன்றிணைத்து வவுனியா சட்டத்தரணி சங்க தலைவர் மற்றும் அவர்களுடைய செயற்குழு உறுப்பினர்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட இந்த விழாவுக்கு முதற்கண் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். யாழ் மாவட்டம், மன்னார் மாவட்டம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு மாவட்டம், வவுனியா மாவட்டம், திருவண்ணாமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டம் என்பவற்றை பிரதிநிதித்துவப்படுத்தி வந்து இங்கே கலந்து கொண்ட அனைத்து சட்டத்தரணிகளுக்கும் தனிப்பட்ட முறையில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். வவுனியாவில் நீதவானாக 9 ஆண்டுகள், மேல் நீதிமன்ற நீதிபதியாக 3 ஆண்டுகள் கடமை புரிந்துள்ளேன். திருகோணமலையில் 2008-2010 மேல் நீதிமன்ற ஆணையாளராகவும் 2012-2014 மேல் நீதிமன்ற ஆணையாளராகவும் 2018-2022 மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் 8 ஆண்டுகள் திருகோணமலையில் கடமை புரிந்துள்ளேன். கல்முனையில் 1.5 ஆண்டுகள் மாவட்ட நீதிபதியாகவும் 1.5 ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாகவும் 3 ஆண்டுகள் கல்முனையில் கடமையாற்றியுள்ளேன். நான் பிறந்த மண்ணில், யாழ் மண்ணில் 2015 2018 வரை 3.5 ஆண்டுகள் மேல் நீதிமன்ற நீதிபதியாக கடமையாற்றியுள்ளேன். மட்டக்களப்பில் சிவில் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக 1 ஆண்டு கடமை புரிந்துள்ளேன். எனது முதல் நியமனம் வவுனியா நீதவான் நீதிமன்றில் நண்பர் குந்தரன் முதல் அரச சட்டவாதி வவுனியா மேல் நீதிமன்றம். வவுனியா மேல் நீதிமன்றம் திறப்பதற்காக 40 நாட்கள் நீதித்தேவை ஆணைக்குழுவால் நான் நியமிக்கப்பட்டு மேல் நீதிமன்றம் திறந்து வைக்கப்பட்டதை அடுத்து நிரந்தர நீதவானாக மன்னார் மாவட்டத்திற்கு சென்றேன். அங்கே 1997 அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி சென்று 2000ஆம் ஆண்டில் நான் 3 ஆண்டுகள் கடமை செய்து மீண்டும் வவுனியாவுக்கு நீதவானாக கடமையாற்ற வந்தேன். தீர்ப்புகள் அவை சம்பந்தமாக நான் பேச விரும்பவில்லை, அது எனது கடமை. இருப்பினும் வருகின்ற 5/2/2025 எனது 28 ஆண்டுகள் எனது நீதி சேவை முடிவுறுத்தப்பட்டுள்ளது. முதல்நிலை நீதிமன்ற நீதிபதியாக எனது நீதி சேவை முடிவுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனால் மேல் நீதிமன்ற நீதிபதிகள் 90 பேர் இருக்கின்றார்கள். அதில் முதலாவது கட்டத்தில் நான் இருக்கின்றேன். பதினெட்டு 2024 உயர் நீதிமன்ற தீர்ப்பு பிறப்பிக்கப்பட்டது. அனைத்து தடை உத்தரவுகளும் விளக்கப்பட்டன. 12/1/2025 மேன்முறையீட்டில் இருந்து 4 நீதிபதிகள் உயர் நீதிமன்ற நீதிபதிகளாக பதவி உயர்த்தப்பட்டார்கள். மேன்முறையீட்டில்
4 வெற்றிடங்கள் 12/2025 நான் தகமையானவன், சட்டப்படி தகமையானவன், தகுதியானவன், ஏனெனில் இலக்கம் 1. ஆனால் என்னுடைய பிறந்த தினம் 20/1/2025 பேச்சு மன்றம் 61 வயது அடையும் போது முதலிலே நீதிமன்றம் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது. காலத்தின் சோதனை முடிவு. உறுதிப்படுத்தப்படவில்லை எனவும் கூறுகின்றார்கள், உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் கூறுகின்றார்கள். 28 ஆண்டுகள் கடமை புரிந்து புரியாததாக எனது நீதித்துறை எழுதப்பட்டுள்ளது. வேதனையா, சோதனையா, சாதனையா எதுவும் புரியவில்லை. அனைத்தும் நல்லதற்கு என மனதை திருப்திப்படுத்தவும் முடியவில்லை. ஆனால் இன்று இந்த பெருவிழாவை வவுனியா சட்டத்திரு சங்கம் ஒழுங்கமைத்து வடகிழக்கு அனைத்து சட்டத்திறனிகளும் பிரதிநிதிகள் இங்கே வந்திருப்பதற்கு நான் பெருமைப்படுகின்றேன். உங்களுடைய நன்றி உணர்வை நான் மதிக்கின்றேன். நீங்கள் அருகில் நிற்கும் போது எனக்கு புத்துணர்ச்சி வருகின்றது. இன்னும் சாதிக்க வேண்டும், சாதனைகள் புரிய வேண்டும் என்ற உணர்வு உள்ளுணர்வாக கிளம்பிருக்கிறது. இருப்பினும் சந்தோஷமாக புறப்படுவதற்கு நான் தயார். ஆனால் 2024 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி நான் மேல்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். வழக்குகள் தடை உத்தரவுகள் காரணமாக சென்று